வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு இப்போ கொஞ்சம் மசாலா தடவி ஒரு வாரமாக இருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த சிக்கனோட நல்லா அந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். மிக்ஸ் பண்ணி வச்சா தான் நல்லா ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த நேரத்துக்காக நான் 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரமாக இருக்கும், அதனால் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி எடுத்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சிட்டோம்னா நமக்கு அந்த சிக்கனில் நல்லா அந்த உரப்பு, புளிப்பு, உப்பு எல்லாமே நல்லா சேர்த்து பிடிச்சிருக்கும். குழம்பு வைக்கும்போது கறி நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படி தனியாக ஊற வச்சுட்டு வச்சுருவோம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை நான் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். ஒரு 3-4 தக்காளி பழத்தை இப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, இதை வச்சு தான் இப்போ நம்ம தாளித்து விட போகிறோம். வாங்க நம்ம தாளித்து விட்டு குழம்பு வைப்போம். இப்போது சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் விட்டு லைட்டாக காய்ஞ்சதுக்கு பிறகு ஒரு 2 துண்டு பட்டையை போட்டுருவோம். அடுத்து 3 கிராம்பு போட்டுருவோம். அடுத்து அந்த 3 ஏலக்காவையும் போட்டுருவோம். இப்போ அந்த ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே போட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதையும் இது கூட நல்லா தட்டி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். இப்படி வதக்கும்போது நல்லா அந்த வெங்காயம் என்ன ஆகும்னா கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு 2 கிண்டு கிண்டுனோம்னா அந்த கருவேப்பிலை போட்டோன்னே ஒரு மணம் வரும். அந்த கருவேப்பிலை மணம் வந்தோடனே நல்ல ஒரு ஸ்மெல்லு நல்லா நல்ல பக்கத்தில் இருக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிடுவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. ஏன்னா நம்ம சிக்கன் மசாலா தடவிக்கும் போது தான் போட்டிருந்தோம். இப்போ நம்ம குழம்புக்கு போடணும் இல்லையா, நம்ம 1 டீஸ்பூன் போட்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம். அடி பிடிக்க விடாத அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டு இருப்போம். நல்லா வதங்கினப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இப்போ இது கூட ஊற்றி விட்டுருப்போம். இந்த தக்காளியில் இருக்க தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா இந்த தண்ணி பூரா நமக்கு வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரணும். தண்ணியெல்லாம் வற்றி இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சிட்டு பார்த்தீங்களா. இந்த நேரம் மசாலா சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா கிண்டி அந்த எண்ணெயிலே தான் கிண்டணும், வேறு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இப்போ இது கூட எனக்கு உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கூட 1 டீஸ்பூன் உரப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். அதுக்காக நான் சேர்த்தேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் சொல்ல வேண்டாம். எனக்கு கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம மசாலா தடவி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், இந்த சிக்கனையும் போட்டுட்டு இதையும் நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி கொடுத்துருவோம். நல்லா அந்த மசாலா ஏற்கனவே தடவி வச்ச மசாலா எல்லா மசாலாவும் நல்லா சிக்கனில் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் நல்லா கிண்டி கொடுக்கணும். பிடிச்சிட்டு நம்ம தேவைக்கேற்ப உப்பு மசாலா தடவி வச்சுருக்கும்போது போட்டிருந்தோம். அந்த உப்பு எனக்கு பத்தாது, அதுக்காக தான் இப்போ தேவையான அளவுக்கு வேணும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நல்லா கிளறி கொடுத்து கொஞ்சம் மசாலா தண்ணி ஊற்றி அவ்வளோதான். இப்போ நல்லா கரண்டியை வச்சு கிண்டி கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா அந்த கீழே மசாலா அடியில் நிற்கும் இல்லையா, அந்த மசாலாவெலாம் நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒன்று போல் சேர்ந்து எல்லாம் நல்லா கொதிக்கும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் கொதிச்சு முறை விட்டு வந்திருக்குது. இந்த டயத்தில் எனக்கு பொதுவாகவே எனக்கு கறி குழம்புக்கு சிக்கன் எல்லாம் சாப்பிடணும்னா எனக்கு உருளைக்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு போட்டால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் 150 உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துருக்கேன். இப்போ எனக்கு உப்பு, உரப்பு, புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுன்னு பார்த்தா எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. எங்களுக்கு இப்படி தான் இருக்கும், நான் கரெக்டாக இருக்குது. இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்ருவோம். நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை நம்ம திறந்து பார்த்துக்குருவோம். நல்லா கொதிச்சிட்டு நல்லா கொதிக்குது, நல்ல ஒரு மணம் வருது பார்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்குது. இப்போ நம்ம கறி வெந்திருக்கான்னு பார்ப்போம். கறி வெந்திருந்துச்சுன்னா நமக்கு எல்லா சமையல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கறி வெந்திருக்கான்னு பார்த்தா எனக்கு கறி நல்லாவே வெந்திருந்துச்சு. உங்கள் முன்னாடி நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா பூ போல் நல்லா பஞ்சாக நல்லா கறி நல்லா வெந்திருந்துச்சு. இந்த டயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த புளிப்பு கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக ரொம்ப ஒரு பாதி பழத்தில் வெட்டி நான் கொஞ்சம் புளிப்புக்காக இதை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி அவ்வளோதான். மல்லி இலை தூவி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.